ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் அண்ட் டெக்கரேஷன் பண்ணலான்னு தான் இருக்கேன். நேற்று சித்ரா பௌர்ணமி, அதனால் கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்லாம், பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு சாமி கும்பிட்லான்ட்டு ஒரு ஐடியா. மீஷோவில் நான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். நான் 12 லோட்டஸ் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. இது வுட்டில் தான் செஞ்சுருக்காங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. 12 பீசஸ் இருந்தது, நல்லாவே இருந்தது. ஒர்த்து தான். ஒரு 180 ருபீஸ் தான் இது. நல்லா இருந்துச்சு. அப்புறம் லோட்டஸ் தியாஸ் வாங்கியிருந்தேன். விளக்கு ஒன்று வாங்கியிருந்தேன், 2 வாங்கியிருந்தேன். அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பார்க்க நல்லா சூப்பராக இருந்தது. இதுவும் பிரேஸ் தான், குட்டியாக இருந்தது. பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா வாசலில் வச்சு இதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. இந்த லோட்டஸ் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கூட நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருந்தேன்னா, ஏற்கனவே நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, கிளாஸ் ஸ்டிக்கர்ஸ், கண்ணாடி மாதிரி பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, அதான் வாங்கியிருந்தேன். பாத்ரூமில் ஒரு கண்ணாடி ஒட்டிட்டு மீதி 6 பீசஸ் இருந்துச்சு. சரி, சாமி ரூமில் ஒட்டலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட் செட்டிங்லாம் போட்டால் பளிச்சுன்னு, பயங்கரமாக பளிச்சுன்னு இருக்கும், அந்த எதிரொலி காட்டுன்றதுனால 6 பீசஸை சாமி ரூம்லேயே ஒட்டிடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்துச்சு. சாமிக்கு பின்னாடி அந்த இதில் ஒட்டினா அந்த சாமியோட சிலை வந்து அழகாக தெரியும் இல்லையா, அதனால் ஒட்டலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கோல ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். என்னோடய சாமி ரூமில் கோலம் போட முடியும், ஆனால் பட் இருந்தாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு அழிஞ்சிருமோன்றதுனால நான் என்ன பண்ணேன், வாசலில் கோலம் போடவும் முடியாது டைல்ஸுன்றதுனால. பூனைங்க வந்து நம்ம குட்டிங்ஸ்க்கு வந்து அழைச்சிருவாங்க. சரி, என்ன பண்ணலாம், சரி வாசலில் வெறும்னே இருக்க ஒரு மாதிரியாக இருந்துச்சு. என்னதான் நம்ம சாமி ரூமில் கோலம் போடாமல் இருந்தால் அந்தளவுக்கு நமக்கு அந்த பாசிட்டிவே கிடைக்கல. ஸோ கோல ஸ்டிக்கரையாச்சும் வாங்கி ஒட்டலான்னு ஒட்டினதுக்கப்புறம் தான் செம்மையாக அழகாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. இத்தனை நாள் இதை ஒட்டாமல் போயிட்டோமேன்றது ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நான். அதனால் ஓரளவுக்கு நான் நல்லா டிசைன் பார்த்து போடுறதுக்கான ஸ்டிக்கர்ஸ், கோலம் எல்லாமே வாங்கி ஒட்டியிருக்கேன். நல்லா இருக்கா சொல்லுங்கள். ஸ்டிக்ஸ் ஓரளவுக்கு எல்லாமே டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. சாமி ரூம் பூஜை சாமான்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு நேற்று ஃபுல்லாக எனக்கு வேலை. நேற்று காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் சாமி கும்பிட்றது தான் வேலை. பூஜை சாமான் தேய்ச்சி முடிச்சுட்டு சைட் பை சைடு டிஃபன், பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வேலையை பார்த்துட்டு நான் டின்னர் முடிச்சுட்டு, இந்த வந்து குபேர எந்திரம் நேற்று சித்ரா பௌர்ணமினால குபேர பௌர்ணமி சாமி கும்பிட்லாம் அப்படின்ட்டு குபேர எந்திரம் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை வச்சு சாமி கும்பிட்ணும். மோஸ்ட்லி கலசம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. நான் கலசம் இல்லாமல் வேறு எந்திரம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்ருந்தேன். ஓரளவுக்கு எல்லாமே ஸ்டிக் பண்ணி முடித்தாச்சு. சாமி படத்துக்கு பின்னாடியும் சைட் பை சைடு ஒட்டியிருக்கேன், 2 கண்ணாடி ஒட்டியிருக்கேன் நான். லைட் செட்டிங் போட்டு பார்த்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பூஜை சாமான் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.